90 நாட்களுக்கு அரசு நிர்வாகத்தை நடத்த 37,000 கோடி கடன் பெற விடியா திமுக அரசு திட்டம். கடன் மேல் கடன் வாங்கி மக்களின் தலையில் சுமையை ஏற்றும் விடியா அரசு. நிதி நிர்வாகத்தில் அக்கறையை காட்டாததால் கடன் மேல் கடன் வாங்கும் விடியா திமுக அரசு. என்ன செய்வதென்றே தெரியாமல் விழிபிதுங்கி தவிக்கும் ஸ்டாலின். அமெரிக்க அதிபர் வாகனம் போல் விலை உயர்ந்த சொகுசு காரில் வலம் வரும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின். நிதி இல்லாமல் தமிழ்நாடு கடன் மேல் கடன் வாங்கி தத்தளிக்கும் நிலையில் சொகுசு கார்கள் வாங்க மட்டும் நிதி எங்கிருந்து வந்தது என மக்கள் கேள்வி. விடியா ஆட்சியின் திறமையற்ற நிர்வாகத்தால் கடந்த 8 மாதங்களாக தொடர்ந்து உயர்ந்து வரும் அரிசி விலை கடந்த ஆண்டை காட்டிலும் 20% விலை உயர்ந்துள்ள நிலையில் வரும் நாட்களில் மேலும் உயர வாய்ப்பு. நெம்மேலியில் 1512 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் புதிய ஆலை ஸ்டிக்கர் ஒட்ட விடியா அரசுக்கு தேதி கிடைக்காமல் காத்திருக்கும் அவலம். தேசிய திறந்தநிலை பள்ளியில் தேர்வு எழுதி பெறப்படும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றிதழ் அரசு பணிக்கு உகந்ததல்ல என விடியா திமுக அரசு அறிவிப்பு. விடியா திமுக அரசின் இந்த அறிவிப்பால் மாணவர்கள் மத்தியில் பேரதிர்ச்சி. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வருடாந்திர தேர்வு கால அட்டவணை வெளியீடு எப்போது? விடியா அரசின் மெத்தன போக்கால் பட்டதாரிகள் கடும் அதிருப்தி. உலகின் பல்வேறு நாடுகளில் இனிதே பிறந்தது 2024ஆம் ஆண்டு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களுடன் வான வெடிகள் வெடித்து உற்சாகத்துடன் புத்தாண்டை வரவேற்ற மக்கள். நாடு முழுவதும் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மக்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலம். இசைக்கருவிகளை வாசித்து நடனமாடி புத்தாண்டை வரவேற்ற மக்கள். தூத்துக்குடி அருகே திமுக கவுன்சிலரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள். சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாப்பிள்ளை யூரணி பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். மழை ஓய்ந்து 12 நாட்களாக ஆகியும் வெள்ள நீரை அகற்ற விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் 1 லட்சம் டன் அளவிலான உப்பு சேதமடைந்ததாக உப்பள உரிமையாளர்கள் வேதனை. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் விடியா அரசு நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். காஞ்சிபுரத்தில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை விடியா அரசு சீரமைக்காமல் இருப்பதாக அரசு ஊழியர்கள் குற்றச்சாட்டு. சிதலமடைந்துள்ள வீடுகளில் குடியேற பயந்து புறநகர் பகுதியில் வாடகை வீடு தேடி அலையும் அவலம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் சிதலமடைந்துள்ள வீடுகளில் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் சலவை தொழிலாளர்கள். புதிய வீடுகளை கட்டித்தர விடியா அரசுக்கு வலியுறுத்தல். தொடர் விடுமுறையை முடித்து சென்னை நோக்கி படையெடுக்கும் மக்கள். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து செல்வதால் போக்குவரத்து நெரிசல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர்களுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி. விடுமுறை நாட்களில் கூட முறையாக பேருந்துகளை இயக்க முடியாதா என விடியா அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி. தேனி பெரியகுளம் அருகே வெடிப்பது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இளைஞருக்கு கத்தி குத்து. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது போதையால் நேர்ந்த விபரீதம். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை 4 வழி சாலையோரம் கொட்டப்படும் குப்பைகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம்.
குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து செல்வதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் விடியா அரசின் ஏவல் துறையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். எந்தவித காரணமின்றி இளைஞரின் வாகனத்தை போலீசார் எடுத்து சென்றதாக குற்றச்சாட்டு. விண்வெளி ஆய்வு செயற்கைக்கோளுடன் விண்ணில் சீறி பாய்ந்தது PSLV C-58 ராக்கெட். 469 கிலோ எடை கொண்ட எக்ஸ்போசட் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தம். 3, 2, 1, 0. Lift off normal. Bright morning of the New Year's Day made brighter by a majestic lift. ஜப்பானில் அடுத்தடுத்து 23 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். புத்தாண்டில் வீடுகள் குலுங்கியதுடன் சாலைகள் பிளந்ததால் மக்கள் அதிர்ச்சி. ஜப்பானில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சுனாமி பேரலையால் மக்கள் அதிர்ச்சி. 一発目到着中、津波一発目到達中、萩原橋到達、萩原橋。 3 மாகாண மக்கள் உடனடியாக வெளியேற அறிவுறுத்தல்.